ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து விப்ரோ வந்து ஆஃப் கேம்பஸில் நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரோலுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன, அந்த ரோலுக்கான ஸ்கில் செட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசட் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ரோலுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 LPA வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரெஷருக்கு இல்லை. ஸோ ஃப்ரெஷர்லேருந்து ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு. ஸோ அப்போனா ஃப்ரெஷருக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 4.5 அரௌண்ட் ஒரு 5 LPA வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ இவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 LPA ஃப்ரம் ஃப்ரெஷர் டு 5 இயர்ஸ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு ஏற்ற ஸ்கில்ஸ், இந்த ஜாப்க்கு ஏற்ற டிஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெளிவாக இந்த வீடியோவில் ஆக்சுவலி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ரெகுலர் கான்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கிறிஸ்பாக அதுக்கப்புறம் வந்து தெளிவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி விப்ரோ கெரியர்ஸ் 2024 பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ கெரியர்ஸ் 2023 ஃபார் ஈச் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. விப்ரோ டிரைவ் இஸ் ஆர்கனைசிங் ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி. ஸோ விப்ரோனா ஒரு டயர் 1 கம்பெனி லைக் டிசிஎஸ், சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் விப்ரோனா இந்த கம்பெனி. ஸோ யாரோட சிஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் எந்த ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அண்ட் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை, மும்பை, பூனே அப்படின்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷன்ஸ் மட்டும் தான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஸோ எனி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பேட்ச் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸோ இப்போவே காமிச்சிடுறேன். ஆக்சுவலி சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,3 LPA கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்லேருந்து 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வந்து ஸோ 10 lakh கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஒரு 74,000 76,000 மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்படின்னா வந்து ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 4 LPA அந்த மாதிரி தான் தருவாங்க. லைக் 25 to 45 வரைக்கும் தான் நமக்கு வந்து கிடைக்கும் பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஸோ ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இதில் the purpose of the role to lesson bridging the gap between customer and Wipro delivery team அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா வந்து ஸோ கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த விப்ரோ டீம் இருக்காங்களா, டெலிவரி டீம் இருக்காங்களா, அவங்களுக்கு நடுவில் வந்து அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ அந்த டீமில் நீங்கள் வந்து உங்களோட ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. The associate is responsible for processing low complexity and transaction timely and accurate manner for the client specific standard operations producer அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எதாவது அந்த பிஸ்னஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு டெலிவராக போதா, ஐ மீன் கரெக்ட் டைம் போதா, அவங்க வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஸ்னஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் அனலைஸ் பண்ணி ஸோ அதுக்கு வந்து சம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா he and she should be able to perform ரூல் பேஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கரெக்டான ரூல் பேஸ்ட் டாஸ்க் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எனி கிராஜுவேட் எந்த கிராஜுவேஷன் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மெயினாக இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. மெயினாக குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து ஃப்ரெஷருக்கு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ அதனால் இருந்தாலும் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்து நீங்கள் வந்து பயந்துட தேவையில்ல. அதனால் வந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்களோ ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெஸ்யூம்ஸை வந்து மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் மூவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து மூவ் ஆகும் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு ஹையர் பண்ணுறாங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் போட்டாலுமே போதும். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷராக ஜாப் கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர் வந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஃப்ரெஷருக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவையோ ஸோ அதை மட்டும் தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஃப்ரெஷரில் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்யூட் ப்ராசஸ் நாலேஜ் ஆஃப் SME இன்டர்னல் அண்ட் கிளைண்ட் ப்ராசஸ் சர்டிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ரோல் ரிலேட்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் வந்து அந்த
ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் அப்ரோப்ரியேட்லி மேனேஜிங் அசைன்டு டாஸ்க் அப்படின்னு இந்த அசைன் பண்ணுற டாஸ்க்கை வந்து கரெக்டாக ரெஸ்பான்சிபிள் எடுத்து கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஷோர் கன்சிஸ்டன்ட் ப்ரொடக்டிவிட்டி அக்யூரசி ஆஸ் பர் டீம் ரெக்ரூட்மெண்ட்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்கில் ஏற்ற ஸ்கில்ஸ் தான் வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இதை படிச்சு நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சென்னை லொக்கேஷனுக்கான ஜாபோட லிங்க் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம படித்தது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடி படித்து காமிட்டேன். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளை அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இமெயில் பட்டன் கேட்கும். ஸோ அந்த இமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் தி பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் பாஸ்வேர்டு வச்சிருந்தா ஓகே, இல்லைனா வந்து நீங்கள் புதுசாக ரீசெட் பண்ணிட்டு போடுங்க. அப்படி இல்லைனா ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ரீசெட் பண்ணிட்டு போடுங்க. தெரிஞ்ச பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்ததுனால நான் வந்து புதுசாக கிரியேட் பண்ணல. அதனால எனக்கு வந்து ஆல்ரெடி ரெகுலராக போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படித்து பார்த்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலில் இருக்க ஆல்ரெடி நான் ப்ரொஃபைலில் நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக படிச்சு காமிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த கேண்டிடேட் ப்ரொஃபைல்ஸில் உங்களுக்கு மெயினான இம்பார்ட்டன்டான ஃபார்ம்ஸை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிவி ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் வந்து மெயின். ஸோ அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கிரியேட் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்க தேவையில்ல. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் இன்ஃபர்மேஷனில் சாலுவேஷன். ஸோ பாயாக இருந்தால் மிஸ்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து லேடிஸாக இருந்தால் நீங்கள் வந்து மிஸ்டர் சம்திங் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோன் நம்பரே பார்த்தீங்கன்னா எந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செகண்ட் டைப் ஃபோன் டூன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் டூலேயே சேம் நம்பரே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் அட்ரஸா இல்லை வேறு ஏதாவது அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஹோம் அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் சிட்டியும் வந்து என்டர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரி கோடு அது கண்ட்ரி வந்து நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கண்ட்ரி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் 2 இருந்தால் ஓகே, இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் கொடுத்துக்கோங்க. ஸோ அட்ரஸ் 1ல மட்டுமே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்டு விப்ரோ, இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ப்ளாயாக இருந்திருக்கீங்களா விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இஃப் எஸ்ஸாக இருந்தால் நீங்களோட எம்ப்ளாய் ஐடியா என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இல்லைனா வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு வித் கவர்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு இதுக்கு இப்போ நீங்கள் கரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஏஜென்சியில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, கவர்மெண்ட் கீழே ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி நான் வந்து நோன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐடென்டிக்கல் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஐடென்டிக்கல் டைப் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் கொடுத்துருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேன் கார்டு கொடுத்துருக்காங்க, பாஸ்போர்ட் நம்பர் அண்ட் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஆதார் கொடுத்துட்டேன். ஸோ ஆதாரில் 16 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த 16 டிஜிட் நம்பரையும் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காலேஜ் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12th ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன் 2 கேட்டிருக்காங்க, காலேஜ் எஜுகேஷன் 3 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ ஸோ அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் மார்க் எல்லாமே A to Z எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன டிகிரின்னு என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி நேம். இப்போ வந்து உங்களோட யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த காலேஜ் நேமோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிரான்ச் ஆஃப் ஸ்டடி கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்ச் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் படிச்சிங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களோட டிகிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் டேட், மந்த்து, டேட்டு, இயர் எல்லாமே இது வந்து 3மே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சிட்டி கேட்டிருக்காங்க. உங்களோட காலேஜ் வந்து எந்த சிட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே தான் வந்து காலேஜ் எஜுகேஷன் 2 இருக்கும், காலேஜ் எஜுகேஷன் 3 அண்ட் காலேஜ் எஜுகேஷன் 4 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால வந்து இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th நேம் ஆஃப் தி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நேம் வந்து 10th எஜுகேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இயரில் 10th பாஸ்ட் அவுட் ஆனீங்க, 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க, 10th ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th சிஜிபிஏ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் 10th என்டர் சிஜிபிஏ டெசிமல் வேல்யூஸ்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ளமோ உங்களோட ஸ்கூல் நேம் 12th ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ 12th இயர் பாசிங் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட சிஜிபிஏ பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து 12th. ஸோ இதுக்கு முன்னாடி 10th கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட டெசிமல் வேல்யூஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனாலிட்டி இதுலையும் கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆர் யூ லீகல் ஆத்தரைஸ்டு ஒர்க் இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான், அதனால எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் will you now further require for company sponsorship visa H1B அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எஸ் ஓகேனா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைனல் ஸ்டெப்பாக டிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த டிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனக்கு சம் வாலண்டரி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலண்டரி இன்ஃபர்மேஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நாட்டு எந்த இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஏஷியன் கண்ட்ரி நம்ம வந்து சேர்ந்தவங்க. ஸோ அதனால் வந்து ஏஷியன் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஏஷியன்லேயே வந்து எந்தெந்த கண்ட்ரி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் அடங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி தேங்க்ஸ் ஃபார் அப்ளையிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இங்க வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாபோட லொகேஷன் பாத்தீங்கன்னா சென்னை தான். ஸோ அந்த சென்னைக்கான லிங்கை மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு முந்தின வீடியோல நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணிருப்பேன் இன்னைக்கு மார்னிங். ஸோ அந்த வீடியோ நீங்க வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஸோ அதோட ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஸ்யூமை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கேம்பஸ்ல ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம சேனலை கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ இது மாதிரி ஜாப் ரிலவெண்டான ஸோ பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி ஸோ க்ரூமிங்கான ஸோ ரொம்ப அப்டேட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.